ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் ஐசக். இன்னைக்கு வலைப்பேச்சந்தன் அவர்கள் வந்த புது படங்களை பற்றியும் புதுசாக வேறு ஏதாவது தகவல்கள் ஏதாவது இருக்கா அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இப்போ வந்த படங்களில் ரெண்டு ஹீரோ, நான் கூட சொன்ன ஒரு காமெடியனுக்கான விஷயம் அப்படின்ட்டு, இல்லை சந்தானம் தான் காமெடியன், சூரி வந்து ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி முடிச்சிட்டிங்க கதையை. சரி, இப்போ வந்ததில் ரெண்டு படங்கள் ஒன்றும் சூப்பராக விஷயங்கள் வந்து ஆடியன்ஸ் மத்தியில் பேசுகிறாங்க. பட் உங்களோட கருத்து இதில் எப்படி இருக்கு? ஒவ்வொரு படமாக தனித்தனியாக போயிடும். ஏன்னா ரெண்டு படத்தையும் ஒப்பிட முடியாத அளவுக்கு இது ஒரு துருவத்தில் இருக்குது, இது ஒரு துருவத்தில் இருக்குது. ஆக்சுவலாக மாமன் வந்து முழுக்க முழுக்க சென்டிமெண்ட்டான ஒரு படம். நம்ம தமிழ் சினிமாவில் பல படங்களை பார்த்துருக்கோம். நீங்கள் தில்லவச்சந்தர் காலம், பீம்சிங் காலத்துலேருந்து நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு வந்த கடைசியாக பாண்டியராஜ் படம் வரைக்கும் நமக்கு நிறைய அந்த குடும்ப கதைகளை சொன்னவங்க உண்டு. அதில் வந்து சூரிய தன்னுடைய சொந்த கதையை, அவர் எழுதின கதை, அது அவர் லைஃப்பில் நடந்த கதைன்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த கதையை வந்து படமாக்கியிருக்காங்க. பட்டு இன்னைக்கு உறவுகளுடைய மரியாதைக்கு மெல்ல மெல்ல அருகி வருகிற அந்த காலத்தில் இப்படி ஒரு கதையை கையில் எடுத்தது வரைக்கும் சூர்யாவுக்கு, நம்ம சூரிக்கு வந்து ஒரு பெரிய பாராட்ட சொல்லலாம். அதே நேரத்தில் ஓவர் டெப்த் ஆயிருச்சோங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நான் மட்டும் இல்லை, அங்கே என்னோட சேர்ந்து படம் பார்த்த பல பேர் அதான் சொன்னாங்க. சென்டிமெண்ட் வந்து ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு, ரொம்ப லோக்கலாக சொல்லணும்னா நெஞ்சு நக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து கொஞ்சம் நமக்கு ஒரு அயர்வை தருது. என்னடா அது திரும்ப திரும்ப கேரக்டர்கள் அழுதுகிட்டே இருக்கு, ஒரு சின்ன ஒன்றுமில்லாத ஒரு விஷயத்தை பெருசாக கொண்டு போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. மற்றபடி சூரியை பொறுத்தளவுக்கு அவர் ஹீரோவாக வந்த பிறகு ஒரு கணக்கு இருக்கும்ல, ஒவ்வொரு படமே ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்குது. அதுதான் ஒரு ஹீரோவுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஹீரோ வருவார், ஒரு படம் நல்லா ஓடிச்சுன்னா அதே டைப்பான படங்களை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது ஒரு 5வது படம் 6வது கடத்தில் முடிச்சு கட்டி அனுப்பிச்சிடுவாங்க. ரைட், ஓகே, போயிடுங்க அப்படின்ட்டு. ஆனால் சூரிய பொறுத்தளவுக்கு விடுதலையில் ஹீரோவானார், அதுக்கப்புறம் அவர் ஹீரோவாக பண்ணுகிற ஒவ்வொரு படமுமே ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அந்த வகையில் நம்ம சூரிய ரொம்ப பாராட்டலாம். இந்த கதையை அவர் சொல்ல துணிந்ததற்காகவே தனியாக இன்னொரு முறை பாராட்டலாம். மற்றபடி ஓவரால் படமாக பார்க்கும்போது இன்னும் விறுவிறுப்பாக இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் அந்த சென்டிமெண்ட் காட்சிகளை குறைச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் அழுகையை தவிர்த்திருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் ஒவ்வொரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி அந்த சென்டிமெண்ட்டுக்கான நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி இளைஞர்களுக்கு அது வந்து கொஞ்சம் போராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க எல்லாமே ரொம்ப ஒரு பொழுதுபோக்கான ஒரு வாழ்க்கைக்கு மாறிக்கிட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சுகத்தை கொடுக்கும்பொழுது அதை உடனே ஏற்றுக்க முடியாது. இல்லை, என்னதான் பொழுதுபோக்கு வந்தாலும் குடும்பம் தானே. இப்போ நம்ம மாமாவை நம்ம மதிப்போம், சித்தப்பாவை மதிப்போம், தாத்தாவை மதிப்போம், அப்பாவை மதிப்போம், இதெல்லாம் நடக்கும் தானே. ஆனால் எந்த வயசில் எவ்வளவு மரியாதை கொடுப்போங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ நான் 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பக்கம் இன்றைக்கி வேறு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான். அப்போ இன்றைக்கி படம் பார்க்க வர்ற ரேஷியோங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 18 வயசுலேருந்து ஒரு 30-32 அதோட நின்றுடுது. அதுக்கு மேலே வர்றவங்க பெரும்பாலும் வந்து வீட்லேயே இருந்து ஓடிடியில் பார்க்குறாங்க, இல்லைன்னா சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்காக இந்த படம் எடுக்கப்பட்ட மாதிரி இருக்குது. பட் இந்த இளைஞர்களும் ஒரு 18 வயசுக்கு மேற்பட்டவர்களும் போய் பார்க்கும்போது இந்த உறவின் வலிமை, அருமை, இது எல்லாமே புரிவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த எடுத்தறிஞ்சு பேசுகிறவங்க கூட ஐயோ இந்த படத்தில் இப்படி ஃபைனலாக அப்படி சொல்லியிருக்காங்களே, நம்ம அப்படி பேசக்கூடாது அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வரும். நேற்று கூட என்னுடைய நண்பர் ஒருத்தர் என்னோட சேர்ந்து படம் பார்த்தவர், அவங்க அக்காட்ட ஏதோ சண்டை போட்டார் போது, ஒரு 3 நாளாக சண்டை போட்டிருந்தேன், பேசவே இல்லை அப்படின்னு வெளியில் வந்தவுடனே ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி சாரி அப்படின்னாரு. ஒரு படம் வந்து அந்த விளைவை ஏற்படுத்துது அப்படின்னா அந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல படமாக தானே. சிறப்பு. ஸோ இந்த வகையிலெல்லாம் பார்க்கும்போது மாமன் மீது நமக்கு வந்து ஒரு 40% ஒரு குட் ஒப்பீனியன் தான் இருக்குது. ஒரு 60% சொல்ல வேண்டிய படத்தை இன்னும் கிறிஸ்பாக, அழகாக, சிறப்பாக சொல்லியிருக்கலாமேங்கிறது தான். ஓகே, அவ்வளோதான், மற்றபடி ஒன்று. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து தெளிவான ஒரு விஷயத்த ஒரு நறுக்குன்னு சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இருந்தாலும் இப்போ வந்து எப்படின்னா மதுரையில் வந்து சில தியேட்டர்களில் இவர் படம் வந்து நல்லா போகணும் அப்படின்றதுக்காக மண்சோர்லாம் சாப்பிட்டதுக்கு இவர் உடனே வந்து திட்டிருக்காரு. என் ரசிகனாகவே இருக்கவே முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா அவர் கோவப்பட்டதுல ஞாபகம் இருக்குது. ஏன்னா கதை நல்ல கதையாக இருந்தால், எந்த கதையாக இருந்தாலும், எந்த ஹீரோ நடித்தாலும் ஓட தான் போகுதுன்றதை அவர் வந்து வெளிப்படையாக சொல்லிட்டார். இதை பற்றி உங்களோட கருத்து? நான் காலையிலேயே இது சம்மந்தமாக தனியாக ஒரு வீடியோ போட்டேன். இந்த மண்சோறு சாப்பிட்றதுங்கிறது, மண்சோறு சாப்பிட்டா படம் ஓடுமா, ஏன் இப்படி வந்து முட்டாள்தனமான ரசிகர்கள் உருவாகிட்டு இருக்காங்க
அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். இதில் வந்து 2 ஆபத்து இருக்குது. ஒன்று, இவங்க பெருமைக்குரிய இடத்துல வச்சுருக்கிற அந்த ஹீரோவை இது தொடர்பாக பார்க்குறவங்க பல பேர் வந்து ஏளனமாகவும் இளக்காரமாகவும் பார்ப்பாங்க. என்னடா இந்த கூட்டம் இப்படிப்பட்ட கூட்டம் தானா, ஒரு காட்டு மிராண்டி கூட்டம் மாதிரி இருக்கு. நான் வந்து பக்தியை குறை சொல்லலை. பக்திங்கிறது வேற, ரொம்ப மனமுருக வேண்டுதல்ங்கிறது வேற. இன்னொன்று வந்து இப்போ கிடா வெட்டி பொங்கல் வைக்கிறோம், மண் சோறு இதே சாப்பிட்றாங்க. நீங்கள் பல குடும்பங்களில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அது நிறைவேறின பிறகு மண் சோறு சாப்பிட்றாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எதுக்காகங்கிறது ஒன்று இருக்குல்ல, அங்கே தான் இது அடிபடுது. இப்போ நீங்கள் ஒரு 20 பேர் உட்காந்து ஒரு படம் ஓடணுங்கிறதுக்காக நான் மண் சோறு சாப்பிட்டேங்கிறது ரொம்ப அறிவு கட்டத்தனமாக இருக்குது. இதில் வந்து ஒரு ஆபத்து இந்த ஹீரோவுக்கே வந்துடும். இவனை சார்ந்த கூட்டம் இப்படி தானாங்கிற ஒரு எண்ணத்தை மக்கள் வச்சாங்கன்னா அது ரொம்ப தப்பாக போகும். இவர் உழைப்பு அடிபட்டு போயிடும். ஆமாம், அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நீங்கள் அவருடைய ரசிகர்கள்ங்கிற பேரில் ஒரு கூட்டம் அவரை சிறுமைப்படுத்துதோங்கிறது தான் ஒரு பார்வை. இன்னொரு பார்வை என்னென்னா, இப்போ மாமன் படம் வந்து சூப்பராக ஓடிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. திருப்பரங்குன்றம் முருகன் அருள் புரிஞ்சிட்டாரு, நாங்கள் போய் மண்சோறு தின்னோம், படம் சூப்பர் ஹிட்டுன்னு சொல்லிடலாம். படம் ஓடலன்னா முருகனுடைய வலிமையை நீங்கள் கேலி பொருளாக்கிடுறீங்க. ஆமாம், முருகனாலே முடியலப்பா, அவர் என்னப்பா சாமின்ட்டு போயிடுவான். ஆமாம், எல்லாம் போய் மண்சோறு தின்னாங்க, படம் 2 ஷோ தாண்டலியான்ட்டான்னு வைங்க. ஆமாம், யாருக்கு கெட்ட பேர்? முருகனுக்கு தான் கெட்ட பேர். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இது போன்ற சிக்கல்களை கடவுளுக்கே ஏற்படுத்தி விட்டுறீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக அது செய்யக்கூடாதுங்கிறது தான் நம்ம. நிச்சயமா. ஏன்னா அதே வந்து இறை பக்தியோட ஒரு விஷயம் சந்தானம் அவர் படத்துக்கும் நடந்து போச்சு. ஏன்னா அது கிட்டத்தட்ட ட்ரெய்லர்லேயே இந்த ஒரு சாமி பாடலுக்கான சில விஷயங்களை வச்சு தான் ட்ரெய்லர் வந்தது. எனக்கு தெரிஞ்சது அப்பயே வந்து முட்டுக்கட்டை போட்டிருக்கலாம். பட் இவ்வளோ தூரம் வளர்ச்சியடை வச்சு அதுக்கு எனக்கு ஒரு 100 கோடி கொடு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வழக்கு வரையும் வந்தது. பட் அந்த வழக்குக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தேவையான விஷயங்களை சரி ஓகே நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கிறோம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பாடலை கூட கட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது இந்த படத்துடைய தொடர்ச்சிக்கு அந்த பாடல் வந்து எவ்வளோ முக்கியத்துவமாக இருந்தது? எனக்கு என்னமோ அந்த படம் பார்த்த பிறகு இந்த பாடல் இருந்ததுன்னா அது மட்டுமோ அது நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. ஏன்னா மொத்த படமுமே வந்து நம்ம எதிர்பார்த்தது இல்லை. இப்போ சந்தானம்னு நம்ம நினச்சி எதுக்காக போகிறோம், நல்லா மனம் விட்டு சிரிக்கலாம். சந்தானம் காமெடின்னா அப்படி இருக்கும். நான் உட்காந்து பேசாத சேனல் கிடையாது. சந்தானம் வந்து சந்தானம் மட்டும்தான் நம்மளெல்லாம் காப்பாற்றிட்டு இருக்காருன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ அவர் யோகி பாபுக்கு லெவலுக்கு கீழே இறங்கி போய் நிற்கிறார் இந்த படத்தில். எனக்கு அது ஒரு பெரிய வருத்தம், ஏமாற்றம் எல்லாமே வந்து இந்த படத்தை பார்த்த பிறகு நமக்கு வந்துச்சு. ஏன் சந்தானம் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கார்? இந்த படத்தில் வந்து இந்த கதையோட ஸ்கெட்சு பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணுறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் மெனக்கட்டு காமெடி பண்ணாமல் இருந்திருக்காங்க. ஓகே 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 நம்ம எங்கேயாவது 1-2 இடத்துல சிரிக்கிறோமே தவிர பாக்கி மொத்த படமே ரொம்ப ரொம்ப ஒரு உப்புமா கிண்டி வச்ச மாதிரி இருக்குது. அது ரொம்ப பெரிய ஷாக்கு எனக்கு. ஏன்னா ஆக்சுவலாக வந்து நான் இன்னைக்கு ஊருக்கு போக வேண்டியவன். அந்த படம் நடக்கிற அன்னைக்கு நான் ஊருக்கு போக வேண்டிய மிக முக்கியமான வேலை. ஓகே ஓகே சார். அதை வந்து நான் தள்ளி வைக்கிறேன். ஓகே, நான் என்ன டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் வருது, நான் பார்க்காம நான் வர முடியாது, அதனால நான் வரல அப்படின்னு அந்த ப்ரோக்ராமே தள்ளி வைக்கிறேன். அப்போ எந்த அளவுக்கு அந்த படத்தின் மீது எனக்கு ஒரு ஆர்வம். போய் பார்த்தோன்னா மொத்த ஆர்வமே க்ளோஸ். அப்படி பண்ணிட்டாரு. அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ இடங்கள் இருக்குது அவர் காமெடி பண்ணுறதுக்கான ஏரியா படம் முழுக்க இருக்குது. எங்கேயுமே அவர் பிடிவாதமாக நின்ட்டாருனோ நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. பெரிய வருத்தம். ஓகே ஓகே, வேணா கண்டிப்பாக ஒரு தம்ப்நெயில் கொடுத்துடலாம் சார். வலைப்பை சந்தனன் அவர்களை ஏமாற்றிய சந்தானம். நம்மளை மட்டுமாங்க ஏமாத்தினாரு, படம் பார்த்த எல்லாரையும் ஏமாத்திருக்கு. ஓகே ஓகே சார். நீங்கள் அந்த பாடல் காட்சிக்கு வருவோம். ஆக்சுவலாக அந்த பாடல் பல வருடங்களுக்கு முன்னே வந்து இந்த கந்தசஷ்டி கவசத்தினுடைய மெட்டு அப்படியே எடுத்து போட்டு தேவா ஒரு பாட்டு ஒன்று பண்ணார், 18 வயசு இளமுட்டு மனசுன்னு. அன்னைக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தேவாவுக்கு வந்துச்சு. நல்ல வேளையாக அந்த படத்தில் வந்து ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஹீரோயின் வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வீட்டில் வந்து அந்த சாயங்கால நேரத்தில் கந்தசஷ்டி கவசம் ஓடும். இந்த நேரத்தில் இதுவான அவங்க நினச்சி அந்த கந்தசஷ்டி கவசம் ஓடுற அந்த அந்த இதை பார்ப்பாங்க, டேப்பு. டக்குன்னு அங்கேருந்து லவ்வாக அது மாறும், அந்த பல்லவி அப்படியே மாறி வரும். ஸோ அது ஏதோ ஒரு காரணம் இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே கனெக்ட் ஆகிருக்கு. ஆமாம், இதில் அது இல்லை. பட் சந்தானம் வந்து ஏதோ ஒரு நாத்திகரோ அல்லது வந்து திருப்பதி ஏழுமலையானுக்கு எதிரானவரோ கிடையாது. அவர் தொடர்ந்து அந்த கோயிலை போய் கும்பிட்றவர், மிகப்பெரிய நம்பிக்கையை வச்சிருக்கிறவர். அவர் ஏதோ ஒரு உரிமையில் அதை செஞ்சிட்டதாக தான் நம்ம முதல்ல நினச்சோம். பட் இந்த படத்தில் பார்க்கும் பொழுது
அப்புறம் சில வரிகள் படத்தில் அதுக்கப்புறம் அந்த பாடலை நம்ம திரும்ப கேட்கும் பொழுது இது ஆரம்பத்திலே ஒரு தவிர்த்திருக்கலாங்கிற மாதிரி தான் நமக்கு ஒன்று தோணுச்சு. ஓகே, ஓகே. இவங்க நிறைய விஷயங்கள பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகும்போது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு நினைச்சது. பட் அத விட ஸ்லோவா இருக்குன்ற ஒரு ரிசல்ட் தான் தெரிஞ்சது. இல்லை அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ம். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஓகே, ஓகே, ஓகே. சரி சார். சார் சமீபத்தில வந்து ஐசரி கணேஷ் அவர்களுடைய மகள் திருமண விழா. ஸோ கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த நட்சத்திர பட்டாளங்களுமே அங்க இருந்தது. ஸோ சாருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பட் இங்க வந்து எவ்வளோ நட்சத்திரங்கள் வந்திருந்தாலும், ஒரே ஒரு நட்சத்திரத்த மட்டும் குறிப்பிட்டு பேச வேண்டிய சூழல். பட் ஏற்கனவே வந்துட்டு நீங்க சொல்லியிருந்தீங்க, ஜெயம் ரவி அவர்கள் அவருக்கான பாதையை சரியா போயிட்டு இருக்காரு. பட் அவர டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் உரிமையா சொன்னீங்க. ஜெயம் ரவி, அதாவது ரவி மோகன் அவருக்கும் அந்த கெனிஷா பாடகி. ஸோ இவங்க இருவருமே வந்து கிட்டத்தட்ட ஜொலிக்கும் உடையில அந்த திருமணத்துல கலந்துக்கிட்டாங்க. பட் அங்கே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் கூட அவர் சொல்லியிருக்காரு, ஸோ இந்த மாதிரி எங்களுக்கான நட்பு சரியான ஒரு நட்பாக இருக்குது, அதை யாரும் கொச்சப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த பேட்டி கொடுக்குறாரு. அடுத்த ஒரு வாரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம். இப்போ இதை இந்த இந்த சூழலை நீங்கள் எப்படி இதை ஏற்றுக்கிட்டீங்க? இதை எப்படி சொல்ல வரீங்க? ஆக்சுவலாக ஐசரி கணேஷ் வந்து பல 100 கோடிகளை போட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணி மொத்த பப்ளிசிட்டியும் ஜெயம் ரவி அண்டு கெனிஷாவுக்கு போயிடுச்சு. ஆக்சுவலாக இவர் பண்ண செலவெல்லாம் அவங்களுக்கு பண்ண மாதிரி ஆயிடுச்சு. செய்திகள் எல்லாத்துலேயுமே ஜெயம் ரவி கெனிஷா தான் வந்தாங்களே தவிர அந்த சம்மந்தப்பட்ட தம்பதிகள் வரவே இல்லை. இதுதான் வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இன்னொன்று வந்து இப்போ அவரை பற்றி அவரையும் கெனிஷாவையும் இணைத்து பேசும்பொழுது அவர் வந்து அன்னைக்கு பேசுனதே வேற. அவங்க ஒரு மனநல டாக்டரு. நான் அவங்கள பார்க்க போனேன், என் பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்காக அவங்க கிளினிக்கில் நான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். மற்றபடி எங்களுக்குள்ளே எதுவும் இல்லைங்கிற மாதிரி தான் அது இருந்துச்சு அப்போ சொல்லும்போது. அப்புறம் திடீர்னு அவர் இந்த திருமணத்திற்கு தம்பதி சமேதராக வரும்பொழுது தெரியும்ல ஒரு நடை உடை பாவனை அவங்க என்ன நோக்கத்துக்காக அங்கே வந்திருக்காங்க எல்லாமே நமக்கு தெரியும்ல. அப்போ எல்லாருமே வந்து இதுதான் காரணங்கிறத வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் வந்து இதை உண்மையாக்குவதற்கான ஒரு முயற்சியை அவர் எடுக்கிறார். இப்போ எனக்கு தெரிந்து இன்னைக்கு யாரெல்லாம் யூடியூப்பில் மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்சஸாக இருக்காங்களோ, இப்போ பொது தளங்களில் உட்காந்து பேட்டி கொடுக்குறாங்களோ, அவங்க எல்லாரையுமே வந்து கெனிஷா தரப்புலேருந்து அணுகியிருக்காங்க. அணுகி நாங்கள் ஒரு மிகப்பெரிய தொகையை தரோம், நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக பேசுங்க, மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு எங்கள் 2 பேரையும் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல பேர் அதன் நேத்திலேருந்தே நீங்கள் பார்த்தா தெரியும், ரவிமோகன் கெனிஷாவுக்கு ஆதரவாக நிறைய வீடியோக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு பின்னணியில் இருக்கிற காரணம் இதுதான். அப்போ இன்னொரு பக்கம் வந்து ஆர்த்தி இந்த 2 பேரும் சேர்ந்து வந்ததுக்கு பிறகு பல மாதங்களாக நான் சொல்லாமல் மனதில் வைத்திருந்தேன், நான் இப்போ பேச வேண்டிய சூழலில் இருக்கேன் அப்படி இன்னொரு அறிக்கை ஒன்று வெளியிடுறாங்க. இவ்வளோ நாள் நான் எல்லாத்தையும் அதாவது என் மீது சுமத்தப்பட்ட எல்லா குற்றங்களையும் நான் பொறுத்துக்கிட்டேன். என்ன காரணம்னா என்னுடைய குழந்தைகளுக்காக. இன்னமும் அவர் திரும்பி வந்துடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு, அதனால் நான் வந்து இருந்தேன். ஆனால் இந்த சம்பவத்துக்கு பிறகு நான் பேச வேண்டிய சூழலில் இருக்கேன்ட்டு அவங்க ஒரு கருத்தை சொல்கிறாங்க. உடனே இவர் ஒரு கருத்தை இப்போ வெளியிடுறாரு. அதில் வந்து அவர் திரும்பவும் நான் என்ன ஒரு கைதி மாதிரி வச்சுருந்தாங்க, என்கிட்ட இருந்து இருக்கிற எல்லா பணத்தையும் பிடுங்கிட்டாங்க, என் பிள்ளைக்கு ஆக்சிடெண்ட் ஆனதே எனக்கு தெரியாது, அதை கூட சொல்லலை, ஆனால் இன்சூரன்ஸு கிளைம் பண்ணுறதுக்காக என்கிட்ட சைன் பண்ண வராங்க. இன்சூரன்ஸ்காரங்க சொல்ல பிறகு தான் எனக்கே தெரியுது, என்னை பார்க்க போனால் வந்து அங்கே செக்யூரிட்டிஸ் விட மாட்டேங்கிறாங்க, பவுன்சர்ஸ் வச்சு என்னை தடுக்கிறாங்க அப்படின்லாம் பல விஷயங்களை சொல்கிறாரு. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு அப்பா தன் மகனை பார்க்க போகிறத வந்து பவுன்சர்ஸை வச்சு தடுத்துட முடியுமா? இப்போ நீங்களும் நானும் போனால் நடக்கலாம். ஆனால் ரவிங்கிறவர் இன்றைக்கி சமூகத்தில் மிக முக்கியமான ஒரு மனிதர். அவருடைய முணுக்குன்னு சொன்னார்னா ஒரு 1000 மீடியா வந்து நிற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ அவரே வந்து ஒரு 10 மீடியாட்ட சொல்லிவிட்டு நான் என் பிள்ளையை பார்க்க போகிறேன், கொஞ்சம் இந்த கேட்டில் நில்லுங்க, ஒருவேளை ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டாலும் நான் வெளில வந்து சொல்கிறேன்னா யாராவது தடுத்துட முடியுமா? அதில் யாரும் பண்ண மாட்டாங்க. அப்போ அப்படி ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறாருன்னா அது எவ்வளோ பொய்யுங்கிறத நம்மளால உணரணும். இன்னொன்று, நீதிமன்றம் எப்பவுமே என்ன சொல்லும் அப்படின்னா, தீர்ப்புக்கு முன்னால் ஒரு கணவனும் மனைவியும் பிரியணும் முடிவு எடுத்துட்டாங்க, குழந்தைகள் இருக்காங்கன்னா, அப்பா வந்து அப்பாவோடு சில நாட்கள் அம்மாவோடு சில நாட்கள் அந்த குழந்தைகள் இருக்கலாம், அந்த குழந்தைகள் என்ன விரும்புகிறாங்களோ அதை செய்யலாம். அப்பா தன் மகனை பார்க்கணும்னு விரும்பினார்னா கட்டாயமாக அதற்கு நீங்கள் அனுமதிக்கணும். இதெல்லாம் நீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் இந்த வழக்கை நடத்தாது. ஏன்னா எனக்கு தெரிந்து இந்த வழக்கு இன்னும் 10 வருஷம் போகும்.
நீங்கள் மியூச்சுவல் டைவர்ஸ்னா தான் உடனே முடியும். நீங்கள் ஒன் சைட் டைவர்ஸ் அப்படின்னா அப்போ இன்னொரு தரப்பு எப்போ டைவர்ஸ் கொடுக்குதோ அது வரைக்கும் இது நடக்கும். எனக்கு தெரிஞ்சு இது 10 வருஷம் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நடுவில் பிள்ளையை பார்க்காமலே ஒரு மனுஷன் வாழ முடியுமா? முடியாது இல்லை. உள்ளபடியே பாசம் உள்ளவனா இருந்தா, இவர் போயிருந்தா, அங்கே தடுக்கப்பட்டிருந்தா, இது எல்லாமே நான் சொல்கிறது. அப்போ அவர் சொல்வது பொய்யோ அப்படிங்கிற எண்ணத்தை நமக்கு கொடுக்குது. இப்போ அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க, என் பிள்ளைகளை கூட அவர் பார்க்க வரதில்லைங்கிறாங்க. இவர் நான் பார்க்க போனேன் என்னை தடுக்கிறாங்கங்கிறாங்க. அப்போ யார் சொல்கிறத நம்ம நம்ப வேண்டியதாரு? ஜெயம் ரவி மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நடிகர், இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கிற முன்னணியில் இருக்கிற ஒரு நடிகர் ஒரு தன் மகனை பார்ப்பதற்கு போகும்போது யாராவது தடுத்துட முடியுமா? கண்டிப்பாக தடுக்க மாட்டாங்க. அப்போ ஏன் அப்படி ஒரு பொய் அவர் சொல்கிறாருங்கிறது தான் நமக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ அவர் வாழ்வது அவர் தனிப்பட்ட வாழ்க்கை, அது தனிப்பட்ட உரிமை. அவர் கனிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் அது அவருடைய தனிப்பட்ட உரிமை. நம்ம போய் பண்ணாதன்னு சொல்ல எவனுக்கும் தகுதி கிடையாது, அவனும் சொல்லவும் முடியாது. ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும்போது இது குறித்து எல்லாருமே பேசுவாங்க. இதில் ஒரு தரப்பு மட்டுமே சரி அப்படின்னு சொல்வதற்கான ஒரு முனைப்பை வந்து அவங்க ஏற்படுத்துகிறாங்க. அதை பணம் கொடுத்து ஏற்படுத்தும் போது அப்போ வேறு பல சந்தேகங்கள் நம்ம பட வேண்டியதாக இருக்குது. இல்லை, எனக்கு அப்படி தெரியல. ஆல்மோஸ்ட் திரையுலகத்துலேருந்து எல்லாருமே வந்தாங்க. ஆனால் யாரெல்லாம் வருவார்கள்னு எதிர்பார்த்த சில பேர் வரல. முக்கியமாக வந்து இல்லை, கூட்டணி நிறைய கட்சிகள் பேசுவாங்க, பட் எதுவுமே இன்னும் இறுதி செய்யப்படலைங்கிறது தான் உண்மை. இல்லை, அரசு பணி என்ன இருக்கும்? அவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்க போகிறாங்க. அது வந்து அறிவிப்பு வரும்போது ஒரு பெரிய கோலாகலமாக இருக்க போகுது. அதை தாண்டி சட்டமன்ற தேர்தல் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்போது இல்லை நான் 2ஆம் பகுதியில் தான் அதை சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு அடம் பிடிக்கிறாரு. ஸோ அதுக்கான விஷயங்கள் என்னன்றதை 2ஆம் பகுதியில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க.